வணக்கம். நான் ராஜ்குமார் கதிர்வேல். செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இங்கு பகிரப்படும் தகவல்கள் அனைத்தும் கற்றலின் நோக்கத்திற்காக மட்டுமே. இதனை அடிப்படையாக வைத்து எந்த முதலீட்டு முடிவுகளையும் நீங்கள் எடுக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன். அடிச்சாம்பர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி புல்ஸ் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கான மார்க்கெட் நேச்சர் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, 19 டேஸாக ப்ரீவியஸ் டேவுடைய ஹையை பிரேக் பண்ண விடாமல் தடுத்து வச்சுருந்த பியர்ஸ் இப்போது இந்த 3 நாட்களாக அமைதியாக இருக்காங்க, புல்ஸுக்கு வழிவிட்டு. இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது கம்மிங் டேஸில் நமக்கு தெரிய வரும். இந்த 3 நாளுமே நிஃப்டி ஒரு புல்லிஷான மொமெண்டமை கொடுத்துட்ருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதுலேயும் முக்கியமான சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் லெவல்லேருந்து 23,807லேருந்து 21,964க்கு கீழே விழுந்துச்சு நிஃப்டி, கொஞ்சம் கூட புல்ஸுக்கு இடமே கொடுக்காம. ஸோ கிட்டத்தட்ட 1,900 புள்ளிகளை இழந்த நிஃப்டி இப்போது இந்த 3 நாளில் மட்டுமே சத்தமே இல்லாமல் 600 புள்ளிகளை கெயின் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி டே ஹையாக கொடுத்துருக்கிறது 22,556. புல்ஸ் டெக்னிக்கலாக இன்றைக்கி சில முக்கியமான வேலைகளையும் செஞ்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. நியர் கேப் அப்சைடில் 22,450லேருந்து 22,508 வரைக்கும் இருக்கக்கூடிய 58 புள்ளிகள் ஒரு கேப்பை கொடுத்து வச்சுருந்தது. அந்த கேப்பை இன்றைக்கி புல்ஸ் ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. கூடவே அந்த கேப்புக்கு மேலே டிசிசிவாக க்ளோஸ் பண்ணியிருந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. இன்றைக்கி க்ளோசிங் 22,544. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது, இன்றைக்கி கொடுத்துருக்கக்கூடிய டெய்லி கேண்டில். காரணம் என்ன அப்படின்னா, நேற்று கேண்டில் ஒரு கம்ப்ளீட் புல்லிஷ் கேண்டில் தான். அப்சைடில் ஒரு சின்ன விக்கு இருக்குது. பட் நேற்று கேண்டிலை விட இன்றைக்கி கொடுத்துருக்கக்கூடிய கேண்டில் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டிலாக நான் பார்க்குறேன். காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகும் பொழுது கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகியிருந்தாலும் உடனே பியர்ஸ் அட்டாக் பண்ணி கீழே தள்ளினாங்க. நிஃப்டியை ஒரு முக்கியமான இடத்துலேருந்து புல்ஸ் திரும்ப லிஃப்ட் பண்ணி மேலே கொண்டு வந்தாங்க. ஸோ சாதாரணமாக மேலே கொண்டு வர்றதுக்கும் ஆப்போசிட்டில் ஒருத்தர் அட்டாக் பண்ணி கீழே தள்ளும்போது அதை டிஃபெண்ட் பண்ணி மேலே எடுத்துகிட்டு வர்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ நேற்று கேண்டிலில் பியர்ஸ் பெருசாக வந்துட்டு உள்ளே வரல. பட் இன்றைக்கி அக்ரெசிவாக வந்த பியர்ஸை அடித்து துவம்சம் பண்ணி தூர தூக்கி போட்டுட்டு புல்ஸ் மேலே கொண்டு வந்திருக்காங்க. பட் ரொம்ப மெதுவாக தான் செஞ்சாங்க, கன்விக்ஷனோட செஞ்சாங்க. இது இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ நேற்று கேண்டில் விட இன்றைக்கி கேண்டிலுக்கு பவர் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி புல் டாமினன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கேண்டில் வரும் பொழுது இதோடைய ஃபாலோ அப் கேண்டில் என்ன மாதிரி இருக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னா, புல்லிஷான ஒரு கேண்டிலாக இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஆர்எல்ஸ் ஹையர் லெவல்ஸில் போகும் பொழுது ஒரு பர்டிகுலர் லெவல்லேருந்து செல்லிங் ப்ரெஷர் க்ரியேட் ஆகி கீழே விழக்கூடிய ஒரு கேண்டிலாகவும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுக்கும் மேலே ஒரு ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்னா, இந்த லெவல்ஸை டிஃபெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே சைட்வேஸ்லேயே அடுத்து சில நாட்கள் கொண்டு போகவும் செய்யலாம், புல்ஸுடைய வேகத்தை குறைக்கிறதுக்கு. ஸோ மொத்தம் 3 ப்ராபபிலிட்டி தான் இங்கே. ஒரு புல்லிஷ் கேண்டில் அப்படி புல்லிஷாக மேலே போகும்பொழுது ஹையர் லெவல்ஸில் செல்லிங் ப்ரெஷர் க்ரியேட் ஆகி கீழே வரக்கூடிய ஒரு கேண்டில், ஆர்எல்ஸ் இந்த லெவல்ஸை அப்படியே டிஃபெண்ட் பண்ணி சைட்வேஸ்லேயே கொண்டு போகக்கூடிய ஒரு கேண்டில். இதுதான் பாசிபிலிட்டிஸ். இதோடைய ஃபாலோ அப் கேண்டில் ப்ரைஸ் ஆக்ஷனில் இது எல்லாமே வேலிட். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இன்றைக்கி டே ஹைக்கு மேலே அட்லீஸ்ட் 0.05 அப்படிங்கிற லெவலை கொடுத்துட்டு அங்கேருந்து கீழே விழுந்தாலும் தட் இஸ் ஆல்சோ வேலிட் த கேண்டில் ஸ்டிக் சைக்காலஜியில். ஸோ இப்போ கொடுத்துருக்கிறதுல புல் டாமினன்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த புல்லிஷ் மொமெண்டம் கண்டினியூ ஆகுது அப்படின்னா இதுக்கு மேலே டெக்னிக்கலாக இருக்கக்கூடிய இன்னொரு நியர்பை கேப் 22,668லேருந்து 22,720 இருக்குது. அதை ஃபில் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குமா, அந்த இடத்துல ஹடில் கீழே விழுமா அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்களில் கவனிக்கணும். உங்களுடைய வியூ என்னவா இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜில் பார்க்கும் பொழுது டெய்லி டைம் ஃப்ரேமில் அடுத்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸாக நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னா 20 days மூவிங் ஆவரேஜ் விச் இஸ் 22,702. அப்சைடில் மார்க்கெட் வரும் பொழுது இந்த ஜோன் கிட்ட ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம கொஞ்சம் மைண்டில் வைக்கணும். கூடவே இந்த இடத்துல டெக்னிக்கல் கேப் ஒன்று இருக்குது அப்படிங்கிறத ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். 22,668லேருந்து 22,720. ஸோ ரெண்டுமே அந்த இடத்துல கார்லேட் ஆகுது. ஸோ வி ஷுட் கிவ் எக்ஸ்ட்ரா கேர் அட் திஸ் ஜங்ஷர். இன்கேஸ் இந்த 22,702 பிரேக் பண்ணுதுன்னா ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அப்சைடில் புல்ஸ் இது எங்கே லிஃப்ட் பண்ணி கொண்டு போகலாம், 50 டேஸுக்கான எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் விச் இஸ் 23,140. நெக்ஸ்ட் இன்னொரு நோட்டபிள் திங், வீக்லி டைம் ஃப்ரேமில் ப்ரீவியஸ் வீக்குடைய ஹை
22,668. ஸோ இந்த நெக்ஸ்ட் கேப்பை டெக்னிக்கல் கேப்பை ஃபில் பண்ணும் பொழுது ப்ரீவியஸ் வீக்குடைய ஹையவும் என்ன பண்ண போகுது, பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் ஆக போகுது. தட் இஸ் ஆல்சோ ஒன் மோர் பாசிட்டிவ் சைன். அதுக்கடுத்து வீக்லி டைம் ஃப்ரேமில் எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜை பார்க்கும் பொழுது 100 வீக்ஸுக்கான எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் லெவல் 22,051. அதுக்கு கீழே 21,964 கொடுத்துட்டு அங்கேருந்து ரிவர்சல் ஆகி மேலே டிசிசிவாக க்ளோஸ் ஆகி வந்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இதுவும் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் சைன் ஃபார் புல்ஸ். நேற்று சில முக்கியமான கேள்விகளை கேட்டு நம்மளுடைய வீடியோவை கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி புல்லிஷ் மொமெண்டம் கண்டினியூ ஆகுமா, அப்படி கண்டினியூ ஆகுது அப்படின்னா எந்த லெவல்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, அப்படி அந்த பர்டிகுலர் லெவல்ஸ் வரைக்கும் போகுது அப்படின்னா எஃப்ஐஐஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை கேட்டு முடிச்சிருந்தோம். இன்றைக்கி மார்க்கெட் நேச்சர் எப்படி போச்சு, நிஃப்டி எப்படி பிஹேவ் பண்ணிச்சு அப்படிங்கிறத ரொம்ப குயிக்காக ரிவ்யூ பண்ணிடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன். இந்த லெவல்ஸ் அண்ட் நம்பர்ஸ் இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கிறது ட்ரேடர்ஸ்க்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்ல வரேன். 2024 நிஃப்டி 22,000 23,000 அப்படிங்கிற அந்த ஜோனை கடக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்துச்சு ஜென்ரல் எலெக்ஷனுக்கு முன்னாடி. அப்போது எக்ஸ்ட்ராக்ட் பண்ண லெவல்ஸ் எல்லாம் அப்போவும் பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு, இப்போவும் பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து நம்மளுடைய டெலகிராம் சேனலில் இருந்து சில மெசேஜை இந்த இடத்துல நான் ஹைலைட் பண்ணி காட்டுறேன். February 19th 2024 ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கோம். இஃப் நிஃப்டி நாட் பிரேக்ஸ் 21,964 அப்படின்னா சூன் வி வில் சி 22,155, 22,198, 22,321 அண்ட் 486 இந்த லெவல்ஸை வந்து கொடுத்துருந்தோம். அப்போவும் இந்த லெவல் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போவும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி சேம் அதே ஜோனில் தான் இருக்குது. 21,964 தான் இப்போது 3 days பேக் சப்போர்ட் எடுத்து 600 பாயிண்ட்ஸை கெயின் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இந்த லெவல்ஸ் அண்ட் நம்பர்ஸ் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகுது, மார்க்கெட் அதை மறக்க மாட்டேங்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. அதே மாதிரி இந்த மெசேஜ் வந்து February 23, 2024 கொடுத்தது. இப்போது நேற்றுக்கும் இன்றைக்கும் வந்துட்டு எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். நேற்று அப்சைடில் புல்லிஷ் மொமெண்டம் கொடுத்து நிஃப்டி மேலே வரும்பொழுது 22,376 அப்படிங்கிற ஒரு லெவலை டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைட்வேஸை ஃபாலோ பண்ணுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 20 பாயிண்ட்ஸை கொடுத்துட்டு 22,394 டேவை க்ளோஸ் பண்ணாங்க. இன்றைக்கி மார்னிங் நிஃப்டி ஓப்பன் ஆகும் பொழுதே கேப் அப் ஆகி தான் ஓப்பன் ஆகிருந்தது. 22,476 ஓப்பன் ஆகிருக்கு. இந்த மெசேஜில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். as long as it holds 22,169 and 124 we can expect 22,376 and 476. ஸோ அந்த 376 நேற்று கொடுத்துட்டு முடிச்சிருந்தாங்க. இன்றைக்கி 476 கேப் அப் ஆகி கரெக்டாக எக்ஸாக்ட்லி அந்த இடத்துலையே ஓப்பன் ஆகிருக்கு. அடுத்து நேற்று வீடியோவில் கூட ஒரு கொஷின் கேட்டிருந்தேன். புல்லிஷான ஒரு மொமெண்டம் கண்டினியூ ஆகுது அப்படின்னா மார்ச் மந்தில் எந்த லெவல் வரைக்கும் அப்சைடில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, எவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கு நம்மளுடைய வியூவர் மிஸ்டர் ரமேஷ் ஒரு ஆன்சர் கொடுத்துருந்தாரு. 900 1,000 பாயிண்ட்ஸ் வந்துட்டு அப்சைடில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கு வந்துட்டு நம்ம ரிப்ளை கொடுத்துட்டு சில லெவல்ஸை மென்ஷன் பண்ணியிருந்தோம். 22,490 515 அப்படிங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் கடலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடுத்து 22,626 680 அப்படிங்கிறது செகண்ட் லெவல் ஆஃப் கடலாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். 22,704 அப்படிங்கிறது அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கடலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதை ஏன் இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி 22,476 மார்க்கெட் ஓப்பன் ஆகியிருந்தாலும் எக்ஸாக்டாக 491 அப்படிங்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஹடில் டச் பண்ணும் பொழுது அங்கேருந்து குயிக்காக கீழே விழுந்தாங்க. எது வரைக்கும் விழுந்தாங்கன்னா 22,245 வரைக்கும் கீழே விழுந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 250 பாயிண்ட்ஸ் ஃபால் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் 5 minutes கேண்டில் இட் செல்ஃப். அதுவும் மென்ஷன் பண்ணியிருந்த முக்கியமான ஹடிலிங் ஜோனில் இருந்து திரும்ப ரெக்கவரி ஆகி 515 பிரேக் பண்ணி மேலே 560 556 கொடுத்துருந்தது அடுத்து நடந்த விஷயம். ஸோ இன்கேஸ் இந்த புல் மொமெண்டம் கண்டினியூ ஆகுதுன்னா அடுத்த ஹடில் எங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 22,626 680 அண்ட் 22,704. இப்போ நீங்கள் மேட்ச் பண்ணி பார்க்கலாம். அந்த எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் 20 டேஸ்க்கான மூவிங் ஆவரேஜ் எங்கே நம்ம பார்த்துட்டு இருந்தோம், 22,702. ஸோ இந்த மாதிரி லெவல்ஸ் அண்ட் நம்பர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிறதும் திரும்ப ரிப்பீட்டடாக அந்த இடத்துல மார்க்கெட் வரும்பொழுது எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தட் வில் பி ஸோ யூஸ்ஃபுல். கண்டிப்பாக வந்துட்டு ஃப்யூச்சரில் அது பயன்படும்.
மார்க்கெட்டுடைய நேச்சர் எல்லாம் பார்த்துட்டோம். எஃப்ஐஐ டிஐஐ டேட்டாவையும் செக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பிஎஸ்சி சைட்டில் ரிப்பீட்டடாக ரெஃப்ரெஷ் பட்டன் கொடுத்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அண்ணா யூனிவர்சிட்டி செமஸ்டர் ரிசல்ட்ஸ்க்காக வந்துட்டு வெயிட் பண்ணி அன்றைக்கி நைட்டு முழுக்க உட்காந்து ரிசல்ட்ஸை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்களோ அந்த மாதிரி. பட் பிரயோஜனமே இல்லை. இப்போ வரைக்கும் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ டேட்டா